தமிழக அரசு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதிலோ ஏற்கனவே செய்யப்பட்ட முதலீடுகளை தக்கவைத்துக் கொள்வதிலோ அக்கறை காட்டுவது இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், கோயம்புத்தூரில் செயல்பட்டு வரும் ஒரு எடுடெக் நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் வேலை செய்த சுமார் 2000 பணியாளர்களை எந்தவித அறிவிப்பும் கொடுக்காமல் பணி நீக்கம் செய்துள்ளது. பணியாளர்களிடமிருந்து வாங்கிய ஆவணங்களையோ, பணியாளர்களுக்கு போதிய இழப்பீட்டுத் தொகையோ அல்லது நிலுவையில் இருக்கும் சம்பளத் தொகையையோ அந்த நிறுவனம் கொடுக்கவில்லை என்று அண்ணாமலை கூறினார். மேலும் தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கோ ஏற்கனவே செய்யப்பட்ட முதலீடுகளை காத்துக்கொள்ளவோ தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா சிறிது கூட ஆர்வம் காட்டுவதில்லை. இதனால் கோவையில் தொடங்கப்பட்ட 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை பெங்களூருவுக்கு மாற்றியுள்ளன என்று அண்ணாமலை குற்றம் சாட்டினார். பின்னர் 2022ஆம் ஆண்டு துபாய் சென்று 6000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் கையெழுத்தானதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த முதலீடுகள் இன்னும் வரவில்லை. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தின் உச்சி மாநாட்டிற்கு சென்ற தமிழக அரசு வெறும் கையுடன் திரும்பியதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார்.